நீங்க தான கட் பண்ண சொன்னீங்க. அதனால இந்த வேகமா எடுத்துக்கொண்டு ஓடி வருகிறார். வேகமா எடுத்துக்கொண்டு மறுபடியும் ஓடி வருகிற பொழுது இந்த கலசத்தை எடுத்துக்கொண்டு மறுபடியும் வேகமா ஓடி வர யாசன் உபயாசன் இடத்துல ஓடி வருகின்ற பொழுது யாசன் உபயாசனம் கேட்டார்கள், என்ன மகாராஜா நீ இந்த பிரசாதத்தோடு ஓடினாயே, என்ன ஆனது? சுவாமி மன்னிச்சுடுங்க, என் மனைவி யாக நடத்துறது நல்லா இருந்தா இப்ப தீட்டு ஆயிட்டா, திரைக்கு பின்னாடி இருக்கிறா, அவன் என்னை பார்க்க கூடாதான், தோட்டம் வந்துடும்ன்றான். இந்த பிரசாதத்தை சாட முடியாதா, அப்ப எனக்கு குழந்தை பிறகாதா, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு யாக நடத்ததெல்லாம் வீணானா, எனக்கு குழந்தை பாக்கி கிடைக்காதா? சுவாமி கவலைப்படாதே துருபதா. துருபதா, இந்த நாணி ஒன்றை யோசிக்கணும். அதாவது யாக குண்டத்துல யாக அக்னியும் முன்னாடி உட்கார வரைக்கும் நல்லா இருந்தாங்க. யாக அக்னியிலிருந்து எழுந்த உடனே தீட்டாயிட்டா. அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு பிறக்க போற குழந்தைங்க சாதாரண குழந்தைங்க இல்லை, தெய்வமே வந்து உனக்கு பிறகு போது அதை சுமக்கக்கூடிய சக்தி அவன் கர்ப்பப்பை கிடையாது. சாதாரண பெண்தானே, தெய்வத்தை சுமக்கக்கூடிய வல்லமை ஒரு சாதாரண பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? கலசத்திலே உதித்தே துரோணரை தலையை வெட்டக்கூடிய ஆண் பிள்ளைய சுமக்கிற சக்தி உன் மனைவி கிடையாது. ஆதி சக்தியே உனக்கு வந்து பிறக்க போறா, அவளை சுமக்கிற சக்தி உன் மனைவி கிடையாது. அதனாலதான் உன்னுடைய மனைவி சூதகமாகிவிட்டால், தீட்டாயிட்டா, மாத விளக்காயிட்டா கூட அந்த பிரசாதத்தை உனக்கு பிறக்க போகின்ற குழந்தைகள் அக்னியில் உதித்து வரப்போகிறது கொடுன்னு வாங்கினார் அந்த கலசத்தை. இதனாலதான் அம்பாலாம் நெருப்புல உதிக்கிறதுக்கு மூல காரணம் என்னன்னா, யாக நடத்துற வரைக்கும் துருபதமலை கௌசரி நல்லா இருந்தா, யாக குண்டத்திலிருந்து எழுந்து அரண்மனைக்கு போன உடனே அவ வீட்டு விளக்காயிட்டா, தீட்டாயிட்டா, மாதவிடாய் ஆயிட்டா. அதனால்தான் அந்த பிரசாதத்தை மறுபடியும் தூக்கின்னு வந்து வழங்குகிற பொழுது அந்த யாக குண்டத்திலே சொரிவதற்கு ஆயத்தமானார். முதல்ல உனக்கு எந்த குழந்தை வேணுக்கள்? எனக்கு துரோணருடைய தலையை வெட்டக்கூடிய ஆண் பிள்ளை வேண்டும் என்ற உடனே அந்த கலசத்திலிருந்து ஆகுதி பிரசாதத்தை அந்த கலசம் உருவான அந்த யாகத்தீயிலேயே கொட்டுகிறார்கள். அந்த யாகத்தீயிலே கொட்டுகிற போது இன்றைய தினத்திலே பாரத விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக வளையம் பிடரே முடி தயங்கு பேரழகரிப்பே சிலையும் கையும் மெய்யும் திகழ்போர் வயிறு கவசமா அற்புதமாக இந்த துரோணருடைய தலையை வெட்டுவதற்காக இப்பொழுது சிறப்பாக சித்தப்புரிவன் வந்து அவதாரம் செய்கின்றார். கோவிந்தா கோவிந்தா, ஆஞ்சநேய கோவிந்தா கோவிந்தா. சிறப்பாக இந்த இடத்திலே மகாபாரத விழாவை சீருடன் சிறப்பு நடத்துவதற்காக மார்பிலே கவசம், காதிலே குண்டலத்தோடு துரோணரை வெட்டக்கூடிய வாளோடு எங்கே துரோணை எங்கே துரோணை எங்கே துரோணன் என்று அந்த நெருப்பிலிருந்து குதித்து வருகிறானாம் திட்டத்தைமன். மகாபாரதத்தில் 2 பேர் கவச குண்டலத்தோடு வந்து தோன்றினார்கள். ஒருத்தர் கர்ணே, இன்னொருத்தர் இந்த திட்டத்தைமன். இவனும் மார்பிலே கவசம், காதிலே குண்டலத்தோடு துரோணரை வெட்டக்கூடிய வாளோடு இன்றைய தினத்திலே வந்து உதித்தான். மீதம் இருக்கின்ற யாக ஆகுதி பிரசாதத்தை கொட்டுவதற்கு முன்னதாக துரோணருடைய தலை வெட்டக்கூடிய பிள்ளை வந்து தோன்றிவிட்டானே. அடுத்து என்ன வேண்டும் துருவதா? வீரனாக விளங்கக்கூடிய அர்ஜுனனை நான் மாப்பிள்ளையாக பெற வேண்டும், எனக்கு அதற்கு பெண் குழந்தை வேண்டும் என்ற உடனே இப்பொழுது மீதம் இருக்கின்ற யாக பிரசாதத்தை அதனை சொறிவதற்கு ஆயத்தமானார்கள். பிரசாதத்தை செலுத்துகின்ற பொழுது இன்றைய தினத்தில் 5 தேதியாக அதிஉருவ சுந்தரியாக நம்மை எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வமாக ஆதிபரா சக்தியாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி, ஆதிசக்தி, மகாசக்தி என சொல்லப்படுகின்ற 5 சக்திகளுடைய அம்சமாக அக்னியிலே இருந்த நம்மை எல்லாம் வாழ வைக்கின்ற தெய்வமாக பிரபுதாதேவி வந்து அர்ஜுனுடைய தோளிலே மாலை இடுவதற்காகவும் பாண்டவர்களை வாழ வைப்பதற்காக அக்னியிலே இருந்து பாஞ்சாலி என்னை அவதரித்து வருகிறார். கோவிந்தா 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 கோவிந்தா
சிலுக்க சிலுக்க வராளே பஜாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே சிலுக்க ஏபி சிலுக்க அம்மா சிலுக்க அம்மாய சிலுக்க 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 வராளே பஜாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே பஜாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே சிலுக்க சிலுக்க வராளே பஞ்சாலியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளே பறந்து பறந்து வராளே பஞ்சாலியம்மா பம்பரமா சொல்ற வராளே